வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஆடியோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆடியோஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் பார்த்துட்ருக்க ஸ்க்ரீனில் பார்க்கல, இது வந்து ஒரு சப்வூஃபர் டைனிட்டி, சேம் டைனிட்டியில் ஒரு மிட்ரேஞ்ச், தென் உங்களுக்கு ஒரு டியூட்டர், இந்த இடத்துலையும் ஒரு டியூட்டர் இருக்குது, இதுவும் ஒரு டியூட்டர் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான் கம்ப்ளீட்டாக. ஒரு ஊஃபர் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி, சப்வூஃபர்னா வெரி லோ ஃப்ரீக்வன்சி. இந்த வெரி லோ ஃப்ரீக்வன்சியை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த ஸ்பீக்கர் சிஸ்டம். அது ஊஃபராக இருக்கலாம், இல்லை சப்வூஃபராக இருக்கலாம். டீப் பேஸ் வேணும் அப்படின்னா சப்பு, இல்லை நார்மலாக பாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம ஊஃபர் யூஸ் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் 1 வீக்காக டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்சஸ், டைனிட்டியில் வரக்கூடிய எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2 இன்ச்சில் ஆரம்பித்து 21 இன்ச்சு வரைக்கும் ஸ்டாக் இருக்குது. ஓகே, அப்போ 2 இன்ச்சு டியூட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. டியூட்டர் ஸ்பீக்கர், மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர், ஊப்பர் ஸ்பீக்கர், சப்வூஃபர் ஸ்பீக்கர், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக. ஸோ ஆல் ரேஞ்சஸ் அவைலபிளாக இருக்குது. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் சேரணும். நம்ம சேனல் ஃபுல்லாகவே நியூ கமர்ஸ், பிகினர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு ஆடியோ அசம்பிள் பண்ண முடியும். மார்க்கெட்டில் எவ்வளோ பிராண்ட் இருக்குது, 1 2 இல்லை, ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது, ஏகப்பட்ட விலையில் இருக்குது. பட் குவாலிட்டி அப்படின்னா அதில் நம்பர் 1 டைனிட்டி மட்டும்தான். ஓகேவா? கொஞ்சம் லிட்டில் காஸ்ட்லியே கம்பேர் வித் அதர் பிராண்டு. இப்போ இந்த டைனிட்டியில் என்னுடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோவும். ஒருவேளை நியூ கமர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ இது மிட்ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்படின்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்கேன். பாருங்கள், இந்த டியூட்டர், இந்த டைப் இருக்கு இல்லையா, பீசோ எலக்ட்ரிக் டியூட்டர். ஓகே, இந்த டியூட்டர், இந்த 2 டியூட்டர் இருக்கு இல்லையா, டைனிட்டி தான் நல்ல ஹை குவாலிட்டி வரக்கூடியது. சூப்பர் டியூட்டர் அப்படின்னு இதுக்கு பேர். ஏன்னா இதில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வேறு எந்த கம்பெனிலையும் வராது, இந்த பீசோ எலக்ட்ரிக்லேயும் வராது. இது வந்து உங்களுக்கு காயில் ஓரியன்டு டைட்டானியம் டியூட்டர், புல்லட் டியூட்டர்னே பேர் இதுக்கு. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். விலை கொஞ்சம் காஸ்ட்லி, அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாம் தேவை. ஒரு ஆடியோன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக தேவை. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கர்னால் எல்லா ஃப்ரீக்வன்சியுமே கொண்டுட்டு வர முடியாது. நான் லாஸ்ட் கிளாஸில் கூட ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பற்றி சொல்லியிருப்பேன். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரில் வந்து உங்களுக்கு லோ ஃப்ரீக்வன்சி, மிடில், ஹை ஃப்ரீக்வன்சி எல்லாமே ரீப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு செப்பரேட் சேனலில் வரக்கூடிய அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அவ்வளோ இருக்காது. பட் இருந்தாலும் இந்த ஐக்யூ அந்த வந்து பெஸ்ட் ஒன், ஃபுல் ரேஞ்ச். ஓகே, இப்போது இதெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நமக்கு ஒரு சேனல்லேருந்து வர்ற அவுட்புட் வந்து எவ்வளோ வாட்ஸ், முதல்ல 50 வாட்ஸா, 100 வாட்ஸா, 200 300 வாட்ஸா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது முதல்ல. சரி, வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இதை வந்து இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும். எல்லாமே பேரல் கனெக்ஷன் தான் த்ரூ நெட்வொர்க். சப்போஸ் ஒரு ஊஃபர் ப்ளஸ் ஒரு டியூட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 2-வே நெட்வொர்க். ஒரு ஊஃபர், ஒரு மிட்ரேஞ்ச், ஒரு டியூட்டர், 3-வே நெட்வொர்க். இதெல்லாம் தேவை. சப்புக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. சப்புக்கும் ஸ்பெஷலாக ஒரு நெட்வொர்க் இருக்குது. அது நாளைக்கு கிளாஸில் பார்த்துக்கலாம். அப்போ இதை பேரல் கனெக்ட் பண்ணும்போது டைரெக்டாக பேரல் பண்ணக்கூடாது, டிஸ்டார்ஷன் கிரியேட் ஆகிரும், ஃபெயிலியர் கூட ஆகலாம். ஆனால் த்ரூ நெட்வொர்க் அப்படின்னா அதான் சேஃப்டி ஜோன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேனல் வந்து செப்பரேட் ஆகிரும்.
ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சிம்பிளாக. அப்போ இதெல்லாம் தேவை, இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஓவரால் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். ஏன்னா வரக்கூடிய மூவியில் வரக்கூடிய ஆடியோ அவுட்புட்லாம் இந்த மாதிரி இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகவும் மணி மிச்சமாகவும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கப்படும். நீங்களும் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் வர முடியும் அப்படிங்கிறது அந்த சேனலுடைய நோக்கம். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஆடியோ ஸ்பெக்ட்ரம் இல்லையா, சும்மா சிம்பிளாக அது எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போது பார்க்கலாம். இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸ்க்ரீனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு, இதை ஃப்ரீக்வன்சியோடைய ரெஸ்பான்ஸ் பாருங்கள். இங்கே 0 தட் மீன்ஸ் 20ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 16 கிலோஹெர்ட்ஸ். அந்த 16 கிலோஹெர்ட்ஸுக்கு மேலே போகிறது பெரும்பாலும் கேட்க முடியாது, அதனால் அதை அவாய்ட் பண்ணிடும். ஆடியோ ஃப்ரீக்வன்சியோடைய ரேஞ்ச் வந்து 20 to 20 கிலோ சைக்கிள்ஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் 16 கிலோ சைக்கிள்ஸ் தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த இடம் வெரி லோ ஃப்ரீக்வன்சி, வெரி லோ ஃப்ரீக்வன்சி. இது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி. இந்த வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எல்லோ கலர் மார்க் பண்ணி சூப்பர் டியூட்டர்னு கொடுத்துருக்கு. ஓகே, இந்த ட்ரிபிள் வரணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டியூட்டர் வேணும், டைட்டானியம் டியூட்டர் வேணும், அவைலபிளாக இருக்குது. இது இல்லாட்டி கூட நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த டியூட்டர் டைனிட்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா நார்மல் டியூட்டர். அதுதான் இந்த பீசோ எலக்ட்ரிக் டியூட்டர். இது வந்து பீசோ எலக்ட்ரிக் த்ரூ 4.7 கண்டென்சர் 63 வோல்ட்டு சீரியஸ் பண்ணணும். ஓகே, இது பீசோ எலக்ட்ரிக் டியூட்டர். இதோடைய ரெஸ்பான்ஸ் ரேஞ்சு கொடுத்துருக்கு பாரு, எங்கேருந்து கொடுத்துருக்கு, இந்த கொஞ்சம் ஹை ஃப்ரீக்வன்சியிலிருந்து இந்த மிடில் வரைக்குமே வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி எல்லாமே எதில் வரும் உங்களுக்கு இந்த டியூட்டரில் வரும். ஆனால் அதில் ட்ரிபிள் மட்டும் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 4.7 MFD 63 வோல்ட்டு பைபோலார் கெப்பாசிட்டர் அல்லது நான் போலார் கெப்பாசிட்டர் சீரியஸ் பண்ணணும். பண்ணும் பொழுது இந்த மிடில் வர ஃப்ரீக்வன்சிலாம் கட் ஆகி ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் இதில் வரும். ஓகே, நெட்வொர்க் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து மிட்ரேஞ்ச். இந்த மிட்ரேஞ்ச் ஃப்ரீக்வன்சி பாரு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன், இங்கேருந்து இந்த கர்வ் வரைக்குமே இதெல்லாம் மிட். ஸோ உங்களுக்கு வந்து மிட்ரேஞ்சில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 6 இன்ச் இது வந்து மிட்ரேஞ்ச் இருக்குது, இன்னொன்று 4 இன்ச் மிட்ரேஞ்ச் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து நீங்கள் அசம்பிள் பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸை பொறுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் மிட்ரேஞ்ச். மிடில் ஃப்ரீக்வன்சியை மட்டும் வரும். நிறைய பேர் ஸ்பீச் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கிளாரிட்டி, ஒரு மேல் வாய்ஸோ ஒரு ஜென்ஸோட வாய்ஸ் நல்ல குவாலிட்டியாக வரணும், கர்நாடிக்கில் அவங்க கேட்குற விரும்புகிறவங்களுக்கு இந்த மிட் வாய்ஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரெசன்ட் டேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா சென்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. 2 சென்டருக்கு 2 மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணுங்கள், அசத்தலான ஆடியோ அவுட்புட் கிடைக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதே மிட்ரேஞ்சை சரவுண்டு லெஃப்ட்டு சரவுண்ட் ரைட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதனால் இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்தது இந்த சப்வூபரோட ஃப்ரீக்வன்சி எங்கேருந்து பாருங்கள், வெரி லோ ஃப்ரீக்வன்சி. இந்த க்ரீன் கலரில் மார்க், இது க்ரீனில், இது ப்ளூவில், ரெட்டில், எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கு. இது வந்து மிட் பாஸ் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வரும் பொழுது லாஸ்ட் கிளாஸில் ஃபுல் ரேஞ்சு காமிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கர்வ் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வருது உங்களுக்கு, எல்லாமே கம்ப்ளீட்டாக ரீப்ரொடியூஸ் வருதா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். ஓகே, அப்போ இண்டிவிஜுவல் இருக்கிற குவாலிட்டி தூக்கலாக இருக்கும். இல்லை வழி இல்லை, நெட்வொர்க் போட முடியாது, ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் இருக்குது, 4 இன்ச்சில் இருக்குது, 6 இன்ச்சில் இருக்குது, 8 இன்ச்சில் இருக்குது, 10 இன்ச்சில் இருக்குது, 12 இன்ச்சில் இருக்குது. ஓகே, நல்ல ஒரு குவாலிட்டியான அவுட்புட்டை இந்த ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் மூலிமா எடுத்துக்கலாம். அது மிட் பாஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுக்கு தனியாக இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி. அது வந்து இந்த சப்வூபரில் வரக்கூடிய ஃப்ரீக்வன்சியும் மிடில் ஒரு ஃப்ரீக்வன்சி ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்.
நம்ம என்ன இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம் அப்படின்னா பாருங்கள், இது எல்லாமே தேவை. ஒரு சப்வூஃபர் தேவை, ஊஃபர் தேவை, மிட்ரேஞ்ச் தேவை, டியூட்டர் தேவை, சூப்பர் டியூட்டரும் தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அசத்தலான ஒரு ஆடியோ நம்மளால் கேட்க முடியும். டே பை டே இந்த ஆடியோ டெக்னாலஜி, இந்த கோடெக் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது கம்ப்ளீட்டாக. ஓகேவா? அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் என்ன பண்ணணும், நாம் நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் அதுதான். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா A to Z எல்லாமே எங்கிட்ட ஸ்பீக்கர் ஐட்டம் கிடைக்கும், வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் வித் கொரியர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.